நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சியெல்லாம் நிறைவு பெறும். முத்தாய்ப்பாக சனது வழங்கும் நிகழ்ச்சியில் இப்பெல்லாம் நாம் காத்திருக்கிறோம். இப்போது பேர் வாசிக்கும் போது பிள்ளைங்க வருவாங்க. சனது வேலை முடித்த பின்னால் இங்கே பிள்ளைங்களுக்கான பரிசு வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக நம்மளுடைய மதரசாவில் ஒரு பழக்கம் இருக்குது. யாரெல்லாம் நம்முடைய மதரசாவிலே அதுக்கு முன்னால் இம்மதரசா ஞானியாரப்பா நகர் 1வது தெருவில் 2010 ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே அல்லாஹு ஜல்லஷானு என்னை குடி அமர்த்திய போது இங்கேயும் ஒரு மதரசா தேவை என்ற நேரத்தில் இங்கேயும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டையும் சேர்த்தால் 16வது துவக்க விழா நாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த காலங்களிலே அங்கேயும் பட்டமளிப்பு விழா வைத்திருந்தோம், இங்கேயும் நாம் வைத்திருந்தோம். கடுமையான சிரமங்கள் செலவினங்கள் நம்ம மதரசாவை பொறுத்தவரை வருஷம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். யார்கிட்டையும் நம்ம என்ன செய்யலை, இதுக்கான வசூலோ மாத சந்தாவோ கிடையாது. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் மதரசாவுடைய தலைமை ஆசிரியர் முதல்ல ஆலிமா அவருடைய சார்பாகவும் ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒப்பந்தம் பெற்றுக்கொண்டதுக்கிணங்க கியாமத்து நாள் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பின்னாலும் எங்களுடைய பிள்ளைகள் யாரிடத்திலும் இன்ஷா அல்லாஹ் இதற்காக வேண்டி கேட்க மாட்டோம் என்ற உறுதிப்பாடோடு. அதனால் மாத ஃபீஸ்லாங்கிறது தனி, அதை நீங்கள் ரொம்பலாம் ரொம்பலாம் பிள்ளைகிட்ட வாங்கலை. கடந்த காலத்தில் ஒரு செய்தி சொல்லணும். ஆரம்பத்தில் 10 ரூபா வச்சுருந்தோம் 2010. 15 ரூபா ஆக்கினப்போ நிறைய பேரும் சண்டை போட்டாங்க. இன்னும் 5 ரூபா கூட்டிட்டியோ, 2 ரூபா கூட்டினா என்னன்னு. ஏன்னா 5 ரூபா கூட்டி இப்போ 50 ரூபாயில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இங்கே ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், மதரசாவில் யாரெல்லாம் குர்ஆன் பார்த்து ஓதி திறமையாக முடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது பழக்கம். அந்த சர்டிஃபிகேட் இப்போது ஆரம்பமாக கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் முதலாவதாக ஞானியாரப்பா நகர் 1வது தெருவை சார்ந்த எஸ் முகமது புகாரி அவருடைய மகனார் எம் முகமது ரிதுவான் يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله வானோர் வாழ்த்தும் உலு தக்பீர் உலு தக்பீர் உலு தக்பீர் ரசூல் என்றும் நீங்கள் வாழ்கவே வானோர் வாழ்த்தும் வல்லலே தீனோர் போற்றும் திருமணி. இவர் இவ்ஸும் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். என்றும் நீங்கள் வாழ்க. அடுத்து اللهم وسع لنا مدرستنا بالعلم اللهم نور لنا مدرستنا بالحكم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله. முகமது அனஸ் அவருடைய சகோதரர் ஐ ஆபித் ஜுனைத் இமாம்கள் வகுத்து தந்த நேரிய பாதையில் அலைக்குதே அண்ணல் நபியின் வாழ்வை அழகாய் கல்வில் இணைத்தே திளைக்குதே 4 இமாம்கள் வகுத்து தந்த நேரிய பாதையில் அலைக்குதே. உலு தக்பீர் لنا مدرستنا بالعلم اللهم زين لنا مدرستنا بالعلم. எண்ணியும் நிறைந்த தாய்மார்களே, பெரியோர்களே, ஆண்டவர்களே, மகத்தான சனது வழங்கும் இந்த நேரத்தில் நமது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு பெண்கள் மதரசாவிலே இவ்வாண்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஃபாதிலா வகுப்பு மிக சிறப்பான முறையில் 4 இல்லத்தரசிகள் குடும்பத்து பொறுப்புகளையும் சுமந்து பேரம் பேத்தியை கண்டவர்களும் கூட இந்த வகுப்பிலே மிக தேர்ச்சியாக கல்வி கற்று அவர்கள் இப்போது பட்டம் பெற இருக்கிறார்கள். அதிலே இந்த நம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹவர்களுடைய பெயரிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் நிஸ்வான் மதரசாவினுடைய ஹசரத் பெருந்தகை அப்துல்லா மஸ்ரஹி ஹசரத் அவர்களுடைய அன்பு துணைவியார் அவர்கள் இந்த மதரசாவினுடைய தலைமை பேராசிரியராக இருந்து மிகச் சிறப்பான முறையில் கல்வி அந்த பயணத்தை அவர்கள்
எடுத்து திறம்பட மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 4 ஃபாதிலா ஜஹரவியா சனது பெறும் மாணவியர்களில் முதலாவதாக கே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலிமா ஃபாதிலா ஜஹராவியா அவர்களுக்கு சனதை அவர்களுடைய அன்பு கணவர் மௌலவி அல் ஹாஃபிஸ் இஸ்ம் அப்துல்லா மஸ்ரஹி ஹஸ்ரத் அவர்களும் அவர்களுடைய மச்சான் ஹாஜி எஸ் அஹமது அலி பூட்டோ அவர்களும் சகோதரர் கே முகமது ஞானியார் அவர்களும் இந்த பரக்கத்தான சதனை பெறுகிறார். குலு தக்பீர், அல்லாஹு அக்பர், குலு தக்பீர். மாணவ செல்வங்கள் பெருகவே, நபி ஆசிகள் பெற்று வாழ்கவே, நாதாக்கள் பரக்கத் ஓங்கவே, பல்லாண்டு காலம் வாழ்கவே வாழ்கவே. தபுஷீரா தபுஷீரா மாதிஹு ரசூல் தபுஷீரா 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 மாதிஹு ரசூல் தபுஷீரா. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. பல சிரமங்களுக்கு மத்தியிலே எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இங்கே வருகை தந்து சனது பெற இருக்கிற கலங்க சின்ன மைதீன் தெருவை சார்ந்த அலி ஜனாப் எஸ் கௌதுல் ஆலம் அவருடைய துணைவியாரும் எஸ் ரிதுவானா பர்வீன் ஆலிமா ஃபாதிலா ஜஹராவியா அவர்கள் இப்போது சனது பெறுகிறார். வானோர் வாழ்த்தும் வல்லலே, தீனோர் போற்றும் திருமணியே, குலு தக்பீர், குலு தக்பீர். என்றும் நீங்கள் வாழ்கவே. اللهم وسع لنا مدرستنا بالعلم. اللهم نور لنا مدرستنا بالحكم. الصلاة والسلام عليك يا رسول الله. அதே போல கடுமையான சிரமத்துக்கு மத்தியிலே இங்கே ஃபாதிலா முடித்திருக்கிற மூத்த எங்களுடைய ஆலிமருந்தகளுடைய மகளாரும் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் என்எஸ் ஷாவுல் ஹமீத் ஹசரத் அவர்களுடைய மகளார் என்எஸ் சித்தி மர்ஜானா ஆலிமா ஃபாதிலா ஜஹராவியா அவர்கள் சனது பெறுகிறார். குலு தக்பீர், குலு தக்பீர். اللهم زين لنا مدرستنا بالحلم. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. அதேபோல் மங்களாப்பா நகரை சார்ந்த அலி ஜனாப் எஸ்ஏ முகமது அலி அவருடைய துணைவியார் ஒய் நஜ்மா பானு அவர்கள் ஆலிமா ஃபாதிலா ஜஹராவியா சனதை பெறுகிறார். குலு தக்பீர், குலு தக்பீர். இந்த 4 பேருமே ஒரு மதரசால உஸ்தாதாவே இருக்கிறாங்க. பகல் நேரத்தில் 9:30 மணிக்கு வந்து மதியானம் 1 மணி வரையிலும் பாடத்தில் இருந்து பல சிரமங்களோடு, நாங்கள்லாம் இப்படி பாடம் பார்க்கல, பரீட்சைக்கு பாடம் பார்க்கறத வச்சு சொல்கிறேன். பரீட்சையில் இப்படிலாம் நாங்கள் பாடம் பார்த்தே ஆகும் இல்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் பட்டம் பெற இருக்கிற அந்த ஜஹராவியா கலையுடைய வாழ்க்கையை எல்லாம் சிறப்பாக்கி வைப்பானாக. இப்போது ஆலிமா சனது வழங்கப்படுகிறது. வானோர் வாழ்த்தும் வல்லரே, தீனோர் போற்றும் திருமணியை, வெள்ளி விழா காணும் மாதிஹு ரசூல் என்றும். ஆட்டுப்பொது தெருவை சார்ந்த அலி ஜனாப் எஸ்ஏ முகமது ஹனீஃபா அவருடைய மகளார் எம் சிரீன் ஃபாத்திமா ஆலிமா ஜஹராவியா அவர்களுக்கு இப்போது சனது வழங்கப்படுகிறது. குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். மங்களம் பொங்க வாழ்கவே, ஆஸ்தான் பணிகள் தொடரவே, மாணவ செல்வங்கள் பெருகவே, நபி ஆசிகள் பெற்று. அடுத்து வடக்கு ரஹ்மானியாபுரத்தை சார்ந்த அன்பு நண்பர் மரியாதைக்குரிய
காலுத்தீன் ஹோட்டலுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் PK முகமது கஃபூர் அவர்களுடைய மகளார் எம் இர்ஃபானா ஆலிமா ஜஹராவியா இப்போது சனது பெறுகிறார். குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். அடுத்து இதுவரைக்கும் கொடுத்தது ஆலிமா. இது ஆலிமா வந்து 3 வருஷம். அதுக்கு முன்னால் கொடுத்தது ஃபாதியா, அது 1 வருஷம். அது 1 வருஷத்துக்கு என்ன அடிப்படைன்னா ஆலிமாவாக ஆகியிருக்கணும். ஆலிமாவாக வர்றதுக்கு அந்த கிளாஸை சேர்றதுக்கு அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இப்போது முபஷிரா ஜஹராவியா, இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் நிக்கா முடித்தவங்க மட்டும்தான் சேர முடியும். பல பேர் இப்படி வந்து கேட்குறாங்க, நாங்கள் சீக்கிரம் கல்யாணம் எடுத்துருவோம், என் பிள்ளைக்கு இந்த இதில் கோர்ஸை சேர்த்து விடுங்களேன். அது நிக்காக முடித்ததுக்கு பின்னால் மட்டும்தான். அவங்களும் மாலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரையிலும் இந்த கிளாஸில் சேர்ந்து இப்போது சன்னதி பெறுகிறார்கள். அந்த வகையிலே ஹாமிபுரம் வடக்கு தெருவை சார்ந்த எம் ஷாகுல் அமீத் அவருடைய மகளார் MK முகமது அஸ்லம் அவருடைய துணைவியார் எஸ் ஷிஃபானா பர்வீன் முபஷிரா ஜஹராவியா அவர்கள் இப்போது சன்னதி பெறுகிறார்கள். இந்த சன்னதை அவருடைய தந்தையார் அவர்கள் பெறுகிறார்கள். குலு தக்பீர், குலு தக்பீர். வகுத்து தந்த நேரிய பாதையில் அழைக்குதே. அல்லாஹும்ம ஹஸ்ஸின் லனா மத்ரஸதனா பில் இல்மி, அல்லாஹும்ம ஸய்யின் லனா மத்ரஸதனா பில் இல்மி. ஹாமிமரம் வடக்கு தெருவை சார்ந்த PM காஜா மைதீன் அவருடைய மகளாரும் PS ஷேக் சுல்தான் இப்ராஹிம் அவருடைய துணைவியாருமான K தையிபா முபஷிரா ஜஹராவியா அவர்கள் இப்போது சன்னதி பெறுகிறார். குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். வல்லோன் போற்றும் வான்மறை புருக்கான் இதயத்தில் ஒளியாய் மின்னுதே அருள்மலையாய்.